அனைவருக்கும் வணக்கம். இது சங்கிலியன் செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் செய்தியாளர் எஸ். கலாதேவன். இன்றைய இலங்கையின் முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். IS முகாம்களில் தற்கொலை தாக்குதல் பயிற்சி பெற்ற 300க்கும் மேற்பட்டோரால் நாட்டுக்கு ஆபத்து வரலாம் என்கிறார் கம்பன்வில்ல. இலங்கையின் நெருக்கடி நீங்குகிறது, ரஷ்யாவின் எரிபொருள் உடனடியாக கிடைக்கும். வேலைநிறுத்த போராட்டம், அரசு மருத்துவர்களுக்கு அரசு கடும் எச்சரிக்கை. தோல்வியின் விரக்தியில் ட்ரம்ப் ஈரானில் பேரழிவுகளை ஏற்படுத்தும் தாக்குதல்களை ஆரம்பித்த அமெரிக்கா. சுட்டு வீழ்த்தப்பட்ட F-35 போர் விமானம் ஈரான் அறிவிப்பு. பண்டிகை காலங்களில் வெளியில் இருப்போர் சமூக வலைத்தளங்களில் பதிவிடுவதை தவிர்க்கவும், போலீஸ் ஊடக பேச்சாளர். இனி விரிவான செய்திகள். IS முகாம்களில் தற்கொலை தாக்குதல் பயிற்சி பெற்ற 300க்கும் மேற்பட்டோரால் நாட்டுக்கு ஆபத்து வரலாம். கண்டுபிடிக்காவிட்டால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை போல் இன்னும் ஒரு தாக்குதல் நடக்கலாம் என்கிறார் கம்பன்பில. தற்கொலை தாக்குதல் எண்ணங்களுடன் IS முகாம்களில் பயிற்சி பெற்ற 300க்கும் மேற்பட்டோர் நாட்டுக்குள் உலாவுகின்றனர் என்றும், இவர்களை கண்டுபிடித்து புனர்வாழ்வுக்கு உட்படுத்த நடவடிக்கை எடுக்காவிட்டால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை போன்று இன்னும் ஒரு தாக்குதல் நாட்டில் நடக்கலாம் என்றும் விவித்ரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதய கம்பன்பில தெரிவித்துள்ளார். விவித்ரு ஹெல உரிமைய கட்சியின் தலைமையகத்தில் வெள்ளிக்கிழமை நடத்தப்பட்ட செய்தியாளர் சந்திப்பிலே அவர் இவ்வாறு கூறினார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், எமது புத்தகமானது ராஜபக்சக்களை காப்பாற்றும் முயற்சி என்று சிலர் கூறுகின்றனர். ஆனால் இந்த புத்தகம் ஊடாக இராணுவத்தினரையே நாங்கள் காப்பாற்றியுள்ளோம். இராணுவத்தினரை காப்பாற்றும் முயற்சியின் இன்னும் ஒரு பலனால் ராஜபக்சல் தப்பித்து வேறு விடயமாகும். ராஜபக்சல் தப்பிப்பார்கள் என்பதற்காக இராணுவத்தினரை காப்பாற்றும் வேலையை கைவிட்டால் அது தேசத்துரோக செயல்பாடாகும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் 3 அடங்கிய நீதிமன்றங்கள் 7 அமைக்கப்பட்டுள்ளன. ஏகாலை, புத்தளம், மட்டக்களப்பு, கொழும்பு ஆகிய இடங்களில் இந்த நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இவற்றில் நௌஃபர் மௌலவி என்ற இயக்கத்தின் பிரதி தலைவர் உள்ளிட்ட 26 பேருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளன. ஆனால் இவர்களுக்கு தண்டனையை வழங்குவதன் ஊடாக இப்பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கப் போவதில்லை என அவர் தெரிவித்தார். இலங்கையின் நெருக்கடி நீங்குகிறது, ரஷ்யாவின் எரிபொருள் உடனடியாக கிடைக்கும். இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ள ரஷ்ய பிரதி வெளிவிவகார அமைச்சர் ஆண்ட்ரூ ரூட்டென்கோ மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு கொழும்பில் அமைந்துள்ள வெளிவிவகார அமைச்சில் நடைபெற்றது. இந்த சந்திப்பின் போது இலங்கை தற்போது எதிர்கொண்டுள்ள சவால்களுக்கு மத்தியில் நாட்டுக்கு தேவையான எரிபொருளை உடனடியாக வழங்குவதற்கும் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என ரஷ்ய தரப்பில் உறுதியளிக்கப்பட்டது. ரஷ்ய முதலீட்டாளர்கள் இலங்கையில் புதிய முதலீட்டு வாய்ப்புகளை கண்டறிவதை ஊக்குவிக்கவும், ரஷ்யாவிலிருந்து இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் முயற்சிப்பதாக பிரதி வெளிவிவகார அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இலங்கையில் மற்றும் ரஷ்யாவுக்கு இடையே நிலவும் சுமார் 70 ஆண்டு கால ராஜதந்திர உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்காகவே இதுவே பொருத்தமான தருணம் என அமைச்சர் விஜித ஹேரத் சுட்டிக்காட்டியுள்ளார். வேலைநிறுத்த போராட்டம், அரசு மருத்துவர்களுக்கு அரசு கடும் எச்சரிக்கை. அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் வேலைநிறுத்த போராட்டம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணங்களை அடிப்படையாக கொண்டது அல்ல என்று சுகாதார அமைச்சர் நலிந்த தைஜஸ் தெரிவித்துள்ளார். அரசு வைத்தியசாலைகளில் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினால் முன்னெடுக்கப்படும் வேலைநிறுத்த தொழிற்சங்க போராட்டத்தை மீண்டும் தொடங்க உள்ளதாக அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் GMOA அறிவித்துள்ளது. கடந்த சில நாட்களாக இந்த கோரிக்கைகளின் அடிப்படையில் அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் பல அடையாள வேலைநிறுத்தங்களையும் நடத்தியுள்ளது. ஊடகங்களிடம் பேசிய அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் பிரபாஸ் சுகதாதாசு, சுகாதார அமைச்சர்களின் உத்தரவின்படி பயிற்சி மருத்துவர்கள் சனிக்கிழமை நண்பகல் 12 மணிக்கு முன்னர் அரசாங்க பணி நியமனங்களுக்கு விண்ணப்பிக்க மாட்டார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தோல்வியின் விரக்தியில் ட்ரம்ப் ஈரானில் பேரழிவுகளை ஏற்படுத்தும் தாக்குதல்களை ஆரம்பித்த அமெரிக்கா. ஈரானை மீண்டும் தற்காலத்துக்கே கொண்டு செல்லும் வகையில் குண்டுவீச்சு தாக்குவோம் என்று மிரட்டல் விடுத்த சில மணி நேரங்களிலே ஈரானின் மிக உயரமான பாலம் ஒன்று தாக்கி அளிக்கப்பட்டு விட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். மேலும் இந்த ஈரானுக்கு தென்மேற்கே சுமார் 35 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள
கராச்சி நகரில் அமைந்துள்ள P1 பாலத்தில் இருந்து புகை எழுப்பப்படுவதை காட்டும் காட்சிகளை ட்ரம்ப் தனது சமூக வலைதளத்தில் வெளியிட்டார். கூடவே 5 வாரங்களாக நீடித்து வரும் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வராவிட்டால் மேலும் பல அழிவுகளை ஏற்படுத்தும் என்று அவர் எச்சரித்திருக்கிறார். சுட்டு வீழ்த்தப்பட்ட F-35 போர் விமானம் ஈரான் அறிவிப்பு. அமெரிக்காவின் மிகவும் மதிப்புமிக்க போர் விமானங்களில் ஒன்றான F-35 விமானத்தை வியாழக்கிழமை சுட்டு வீழ்த்தியதாக தெரிவித்துள்ள ஈரான், அந்த விமானத்தில் இருந்த பைலட் உயிர் பிழைக்க வாய்ப்பில்லை என்றும் கூறியுள்ளது. இது தொடர்பாக ஈரானின் மெகார் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்தியில், மத்திய ஈரானில் பறந்த அமெரிக்காவின் 5ஆம் தலைமுறை F-35 ரக போர் விமானம் ஈரான் விமானப்படையின் புதிய வான் பாதுகாப்பு அமைப்பு மூலம் தாக்கப்பட்டு வீழ்த்தப்பட்டது. இந்த தாக்குதலுக்கு பிறகு விமானம் பலத்த சத்தத்துடன் கீழே விழுந்தது. அப்போது ஏற்பட்ட பெரும் வெடிப்பை கருத்தில் கொண்டால் விமானி உயிர் பிழைத்திருக்க வாய்ப்பில்லை என்று அந்த செய்தி தெரிவிக்கிறது. பண்டிகை காலங்களில் வெளியில் இருப்போர் சமூக வலைத்தளங்களில் பதிவிடுவதை தவிர்க்கவும். போலீஸ் ஊடக பேச்சாளர். எதிர்வரும் பண்டிகை காலங்களில் வீடுகளை விட்டு வெளியேறி சுற்றுலா செல்லும் போது தாங்கள் இருக்கும் இடங்களை உறுதிப்படுத்தும் வகையில் சமூக வலைத்தளங்களில் செல்பி புகைப்படங்களை பதிவிடுவதை தவிர்க்குமாறு போலீஸ் ஊடக பேச்சாளர் அத்திட்சகர் F.U. குட்லர் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், தற்போது பல தரப்பினர் பல நாடுகளுக்கு தங்களது வீடுகளை பூட்டிவிட்டு வெளிப்பிரதேசங்களுக்கு சுற்றுலா செல்வதையும் அங்கு எடுக்கும் புகைப்படங்களை உடனுக்குடன் சமூக வலைத்தளங்களில் பதிவிடுவதையும் அவதானிக்க முடிகிறது. இவ்வாறான பதிவுகள் மூலம் தங்கள் வீடுகளில் ஆள் நடமாட்டமின்றி இருப்பதை திருடர்களுக்கு நீங்களே தெரியப்படுத்துவதாக அமைகிறது. மேலும் தங்களது பயண திட்டங்கள் அல்லது தற்போதைய இருப்பிடம் குறித்து வெளிநபர்களுக்கு தெரியப்படுத்துவது அவசியமற்ற விடயமாகும். இவ்வாறான பதிவுகளை காண்பதன் மூலம் திருடர்கள் திட்டமிட்டு இருப்பிடங்களுக்குள் புகுந்து பணம், நகை மற்றும் பெறுமதியான சொத்துக்களை கொள்ளையடிக்க தூண்டுவதாக அமைகிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் இன்றைய சங்கிலியனின் முக்கிய செய்திகள் யாவும் நிறைவேறுகின்றன. மீண்டும் ஒரு செய்தி அறிக்கையின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம்.